நம்முடைய சபையின் வாக்குத்தத்தமான உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு சபைகளிலும், அவருக்குரிய சபைகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற சபைகளாக இருக்கட்டும், வருடத்துக்கு ஒரு முறை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அப்படியே அது விட்டு விடுவாங்க. மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கவோ, அது வாக்குத்தத்தத்தால் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவோ அநேக சபைகளிலே இது நடக்கும். நம்ம சபைகளிலே, பெத்தேல் ஆசர் சபையிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த வருடம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள நன்மைகள் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வாக்குத்தத்தத்தை தியானிப்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னா அந்த வார்த்தையினாலே நாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி தேவனுடைய கருத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அதை நாம் தியானிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது அப்படியே அந்த வாக்குத்தத்தை போய் வீட்டில் மாட்டிட்டு அப்படியே விட்டு விடுவது அது நல்லதல்ல. வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த நாள் முதல் கொண்டு அந்த வாக்குத்தத்தை கண்களால் பார்த்து அதை அப்படியே எழுத்தில் உள்ளே நூற்று, அப்பா இந்த ஆண்டை பாக்கியத்தின் ஆண்டு சொல்லி எனக்கு கொடுத்துருக்க ஆண்டவரே, வாக்குத்தத்தின்படி இந்த ஆண்டிலே அப்பா நாமை தேடும்போது நீர் எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர், நாமை தொழுது கொள்ளும் போது எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறீர், உம்மை தெய்வமாக நான் பெற்றுக்கொள்ளும் போது நீ என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளபடியால் அதை நம்ம உரிமை பாராட்டணும். அப்படியே விட்டுவிடக்கூடாது. நல்லா இருக்கும். அதான் சொல்லுவேன். நம்ம சபைக்கு மாத்திரம் இல்லை, நான் வெளியே போகிற சபைகளிலோ இல்லை பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுக்கோ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுங்க, உரிமை பாராட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவேன். அதனால தான் நம்ம சபையில் இந்த வாக்குத்தத்தத்தை மற்ற போதகர்கள் வந்து இங்கே வார்த்தை கொடுக்கிற நேரத்தில் விட்டுவிட்டு மற்ற வாரங்களிலே இந்த வார்த்தை கொடுக்க முடியாது கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தில் மலை பிரசங்கத்திலே அவர் கொடுத்த 9 காரியங்கள், 9 காரியங்களில் 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள்
ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே அவர் வாயின் மொழியிலே உபதேசித்து சொன்ன வார்த்தை என்று நாம் இந்த வேதத்தில் துவக்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் படிக்க அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் இந்த வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நமக்கு எப்படி இருக்கு, கம்ஃபர்ட்டாக இருக்காது. இந்த வசனம் இப்படி இருக்க சொல்றாரு, முடியுமா? எளிமையாக இருக்க சொல்றாரு, முடியுமா? அந்த எளிமை நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியும்? பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல 4ஆம் வசனத்தை, துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சேர்ந்து கொள்வார்கள். முதல்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதை ஓட வேண்டும் என்றால் இதில் இருக்கிற 8 காரியங்களிலே நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் என்பது ஆசீர்வாதம், இந்த வருடத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்போது சில நம்ம எழுந்து தான் ஆகணும். நான் துவக்கத்தில் சொன்னேன், கடையில் ஒரு பொருள் வாங்கும் போது கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஒரு பொருள், அந்த பொருள் அழியக்கூடிய பொருள், அதனால ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பொருட்களிலே நாம் வாங்கும்போது கூட ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. அந்த கேரண்டியை விட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த பொருளை இப்படி பயன்படுத்தணும், இப்படி சாப்பிடணும், இத்தனை நாளுக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு அதை மீறி நம்ம ஏதாவது செய்தோம்னால் அது நம்ம உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். அந்த பொருட்கள்னாலே நம்ம சரீரத்தில் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா முன்னாலே சரீரத்தில் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதி வச்சுட்டான். அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க, உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நித்திய ஜீவனை கொடுப்பதே அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்போது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு அவசியம். எளிமையாக இருக்கணும், தேவைப்படணும், சாந்தமாக இருக்கணும். இதுக்கப்புறம் இப்படி இந்த 3 காரியங்களில் நீங்கள் கேரண்டி ஆயிட்டீங்கன்னா 3 பிளஸிங். என்ன பிளஸிங்? பரலோக ராஜ்யம், 2வது ஆறுதல், 3வது சுதந்திரம், பூமியை சுதந்திரத்துக் கொள்கிற ஆறுதல். இந்த 3 காரியங்களில் இந்த சப்ஜெக்டில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 காரியங்களை நம்ம பார்த்து அதை தியானித்தோம். முதலாவதாக தர்மம். அதில் மனுஷர் காண வேண்டும் என்று அவளுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், செய்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இடதுகை செய்வது வலது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு தர்மம் எப்படி இருக்கணும்? அந்தரங்கமாக இருக்கணும். 2வது ஜெபம். அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? உங்களை அரைக்கதவை பூட்டி பிதாவை நோக்கி நீ அந்தரங்கத்தை ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு வெளியரங்கம் பதில் கொடுக்கிறார். இப்படி ஒரு ஜெபம் இருக்கும். ஜெபம்னு சொல்லிட்டாலே நம்ம வார்த்தைகளை நிரப்பி அதை கொண்டு வந்து அதை செய்ய நிரப்பி அப்படி ஜெபிக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபம் என்பது சுருக்கமாக இருக்கணுன்றார் ஆண்டவர். அப்போ நீ தனி ஜெபம் வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையில் தனி ஜெபம் அவசியம். நீ தனியாக ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தை
ஆண்டவர் கேட்டு உனக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார், வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். ஜெபத்தின் அவசியம் ரொம்ப முக்கியமான காரியம், அதில் ஒன்று. மூன்றாவதாக உபவாசம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரை போல முகமாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். அப்போ நம்ம உபவாசிக்கும் போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி படிங்க, அந்த வார்த்தையை படிங்க சிஸ்டர். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படும். பிரியமானவர்களே, அந்த ரங்கத்தில் இருக்கணும் நம்மளுடைய தர்மம், நம்முடைய ஜெபம், நம்முடைய உபாசம். அப்படி இருந்தா அந்தரங்கம் என்பது எப்படி? அந்தரங்கம் என்பது எதை நம்ம வச்சுக்கலாம்? தனிமை, மற்றவர்கள் தெரியக்கூடாது. அதுதான் அந்தரங்கம் என்பது. அதுதான் நம்ம அந்தரங்க காரியங்கள் நமக்குள்ளே வச்சுருக்கோம்ல. சில இப்போ சபை பிள்ளைகள் நான் சொல்ல முடியாது, எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க. அந்தரங்கமான காரியங்களை அவங்க அப்படியே மூடி மறைச்சு அதிலே மென்மேலும் வளர்ந்து ஆவிக்கிற வாழ்க்கையில அவங்க அப்படியே சீர்கெட்டு போயிடுவாங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில மேலோங்கி நிற்க முடியாது, அவங்க அப்படியே கீழே போய்கொண்டே இருப்பாங்க. காரணம் என்னவென்றால், நம் அந்தரங்கம் என்ற ஒரு வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். இதுதான். ஏன்னா உங்களுடைய பாவங்கள் மற்றவர்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ மனைவிக்கோ தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு மாத்திரம் தெரியும், கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். அப்போ நம் அந்தரங்கத்தில் அவர்களிடத்தை ஜெபம் பண்ணும்போது நம் அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களே வெளிப்படையாக அவர்கள் சொல்லணும். வெளிப்படையாக அவங்க பதில் அளிக்கிற தேவன் அவர். அதுதான் அந்தரங்கம் என்பது. கடைசியாக நாம் பார்த்தோம் பொக்கிஷம். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவர்களை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். நான் சொன்னேன் பொக்கிஷம் என்பது ரெண்டு காரியம் சொன்னேன். பூமியிலே பொக்கிஷம், பரலோகத்திலே பொக்கிஷம். போன வாரத்தில் இந்த பொக்கிஷத்தை குறித்து நான் சொன்னது எவ்வளோ பேர் புரிஞ்சுதோ புரியல எனக்கு தெரியாது. பூமியிலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போமானால் பூச்சியும் அதை சாப்பிடும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். நம்ம தேவையானது ஆண்டவர் கொடுப்பார், நல்ல வீடு கொடுப்பார், நல்ல போகத்து வாகனத்தை கொடுப்பார். நமக்கு தேவை என்பது போதும் என்ற மனம் நமக்கு வேணும். போதும் என்ற மனமே தேவ பக்தி உள்ள, அதுதான் ரொம்ப அந்த ஆதாரம், அந்த ஆதாயத்தை நம்ம தேடணும். பிரியமானவர்களே, இந்த பொக்கிஷத்தில் நாம எதுவும் சேர்த்து வைக்கல, ஏதோ நம்ம பிள்ளைகள் சேர்த்து வைக்கல, கவலைப்படாதீங்க. நம்ம இங்க பொக்கிஷம் சேர்த்து வச்சா அதை யாரி வாரிக்கொள்வான் அப்படின்னு வேதாகம் சொல்லு. இருக்கிற வரைக்கும் போதும் என்ற மனம் நமக்கு வேணும். இல்ல பாருங்க, ஆண்டவர் உவமை சொல்ற இந்த பொக்கிஷத்துல முடிச்சுட்டு அடுத்த டாபிக் நாம் போயிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம் சிஸ்டர். 12, 16. 12ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம்.
அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லை. பூமியிலே இடமில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆண்டு ஊமையை தான் சொல்றாரு. பூமியில இடமில்லை. அப்போ அவன் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பான்னு பாத்துங்க. சரி, படிங்க. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு அவன் யார்கிட்ட பேசுறான்? அவன் ஆத்மா கிட்ட பேசுறான். இதாண்டு ஊமையை தான் சொல்றாரு. இந்த ஊமையில கூட பாருங்க, அநேக சத்தியங்கள் இருக்கு, அநேக ரகசியங்கள் இருக்கு. பாருங்க, அவன் சொன்னவன்னு அவன் தனக்குள்ள பேசிக்கிறான். என்ன பேசுறான்? சொல்லுங்க சிஸ்டர். பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ இருங்க ஒரு நிமிஷம். தனக்குள்ள பெதற்றான். சொல்லிக்கொள். தனக்குள்ள என்ன பண்றான்? அவன் மென்டல் எப்படி மாறிச்சு? அவனுடைய மைண்டு மென்டல் ஆகி போச்சு. ஆண்டு எழுதிட்டார்ல, என்ன எழுதிட்டாரு? நீங்க சேர்த்து வச்சா பூச்சியும் திருடணும், கண்ணமிட்டு திருடுவாங்க. அதனால அவன் அந்த காலத்துக்கு பயந்து இவன் தனக்குள்ளே சொல்லிக்கப்பா, ஆத்மாவே நல்லா இழைப்பாரு, நல்லா புசித்து குடி, பூரிப்பாயில் என்று தனக்குள்ளே, தன்னோட ஆத்மாவுக்குள்ளே சொல்லிக்கொண்டான். இது அவனுடைய அந்தரங்க காரியங்கள். அந்தரங்கமா தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். ஆண்டவர் ஒவ்வொருடைய அந்தரங்கத்தையும் அறிந்திருக்கிறவர். வாயில் சொல்பிற முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நம்ம சபையில ஆசீர்வாதத்தை கூறுவது காரியம் அல்ல. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி ஓட வேண்டும்? அப்படி நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இவன் அதை பத்தி சிந்திக்கல. ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். அப்படியே ஆத்மா எங்க இருக்குது? தனியாக இருக்கு. அவன் உள்ளத்துல தான் இருக்கு. உள்ளத்துக்குள்ள தான் இருக்கு. அவன் தாவீது சொன்னதை மறந்துட்டான். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதை மறந்துட்டான். தாவீது சொன்ன வார்த்தையை மறந்துட்டு ஜெபமா நம்ம முடிவு ஜெபமா நம்ம ஏறெடுக்கிறோம் சபைகளிலே. அதை மறந்துட்டு இவன் ஆத்மாக்குள்ள சிந்தித்து கொள்றான். நீ இளைப்பாரு, நீ குடி, அசித்து பிடித்து குடி, நீ நன்றாயிரு, நல்லா அப்படின்னு அவன் எண்ணத்தை தேவன் அறிகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. நாம் எதை செய்தாலும் எதை நினைத்தாலும் ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆண்டு சித்தம், அப்பா என் வாக்கில் சித்தமே அன்றி வேறு எதுவும் கூடாது ஆண்டவரே, உன் சித்தத்தின்படி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஆசீர்வாதமானாலும் உன் சித்தத்தின்படி எனக்கு ஆக கிடையாதுப்பா. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் யாரு நமக்கு? இயேசுதான். கடைசி நேரத்தில் கூட அப்பா இந்த பாத்திரம் இழுத்திருந்து விலகக்கூடுமானால் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடையாது. பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இவர் யார்கிட்ட கொடுத்தாரு? ஆத்மா கிட்ட கொடுக்குறாரு. ஆத்மா அறிவில்லாதது நல்லதல்ல.
ஆண்டவர் பாருங்க அடுத்த வருஷம் சொல்றாரு, படிங்க சிஸ்டர். அது தேவனோ அவனை நோக்கி, யாரு? அவனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. அவன் யாரு? மதிகேட, அறிவில்லாதவன், ஃபூலிஸ்ட், முட்டாள். எடுத்தவனு சொல்றாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, மதிகேடனே. படிங்க, வாசிங்க. உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக. இதுதான் பூமிக்குரிய பொக்கிஷம். ஆத்மாக்குள்ள பேசினதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, ராத்திரியில் செத்து போயிட்டேனா இதெல்லாம் யாரு வாரிக்கொள்வான்? உன் புள்ள வாரிக்கொள்வானா? உங்க பேரை பேத்தி வாத்திக்கொள்வாங்களா? அப்படி சேர்த்து வச்சாலும் பூச்சியும் துருவும் திருடனும் அதை அபகரித்துக் கொள்வாங்க. இருக்கும். உங்களுக்கு தேவையானது எதுவும் அதை நான் உனக்கு கொடுக்க முடியும், கொடுப்பேன். அப்போ நீ அந்தரங்கமா இருக்கிற காரியங்களிலே முதல்ல ஒப்புக்கொடு. அந்தரங்கத்தில் பேசுறான், ஆத்மாவோட பேசுறான். பேசும்போது ஆண்டவர் சொல்ற, மதிக்கேட, மதிக்கேட. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, படிங்க சிஸ்டர். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இராமல். யார்கிட்ட இருக்க பாருங்க, தேவனிடத்துல ஐஸ்வர்யம், பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னாரு. அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் பொக்கிஷம். தேவனிடத்துல ஐஸ்வர்யமாய் இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். தனக்காகவே சுயநலத்தோடு தன்னுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், இப்படி இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால சீஷர்கள் சொல்றாரு, படிங்க சிஸ்டர் 22 வாசிங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உயிரை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வருஷம் காகங்களை பாருங்கள், அதுக்கு விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவள் பண்டக சாலையிலும் இல்லை, கலைஞரும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளும் தேவன் பெயர்பட்டுகிறார். பறவைகளை பார்க்கும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை மாற்றணும். நம்ம எண்ணத்தை மாத்திட்டாலே ஆண்டவருக்கு விசேஷத்தை மாறிவிடுவோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். பிரியமானவர்களே, பொக்கிஷங்களை கண்ணை வைத்தா நம்ம கண்ணெல்லாம் எங்க இருக்கும்? அது மேலதான் இருக்கும், அது மேலதான் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. நம்ம தேவையானது கர்த்தர் கொடுப்பார். நல்ல வீட்டை கொடுப்பார், நல்ல ஒரு வாகனத்தை கொடுப்பார், நல்ல நம்ம பிள்ளைகளுக்கு மணவாளனை மணவாட்டியை கொடுப்பார். அந்தரங்கம் எப்படி இருக்கு? அந்தரங்கத்தில் பார்க்கிறப்பதான் உங்க வெளியரங்கமா பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால இன்னொரு வாசனை கூட பாருங்க, படிங்க சிஸ்டர் 25 வாசிங்க. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? பாருங்க, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. அப்போ ஆண்டவர் துணை இல்லாம, ஆண்டவர் கிருபை இல்லாம, ஆண்டவர் தயவு இல்லாம,
ஆண்டோடைய இறக்கம் இல்லாம நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிழ்வோம். பிரியமானவர்களே, தேவையானது ஒன்றே. அது யார் தெரிந்து கொண்டாங்க? மரியாள் தெரிந்து கொண்டாங்க. என்ன நல்ல பங்கு? நல்ல பங்கு என்ன? அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை வார்த்தை கேட்டாங்க. நல்ல பங்கு. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்களாம் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே சரி கொண்டே வருது. எல்லாம் நம்ப போட முடியாது. ஷேர் மார்க்கெட்லாம் நமக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது, அது அர்த்தமே தெரியாது. ஷேர் மார்க்கெட்னு தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ லட்சம் கோடி அந்த பங்கை தெரிந்து கொண்டுங்க அழிந்து போகிறாங்க. நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள கர்த்தர் சமூகத்தில் எப்போதும் ஒரு பாதத்தில் அமர்ந்து கொள்ள நாம் பிரயாசப்படணும். அப்போதான் நம்ம விசேஷித்தவர்களாய் மாற முடியும். விசேஷித்தவர்களாய் மாற முடியும். எல்லாம் அவர் கொடுப்பார். கவலைப்படுங்க. நம்ம சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியாது, ஒரு முழம் குழைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நோ. பிரியமானவர்களே, அடுத்த வசனம் பாருங்க, படிங்க சிஸ்டர். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க மறுபடியும் பாருங்க, மறுபடியும் இன்னொரு பேர் கொடுக்கிறாரு. அங்க அற்ப காரியங்களால் செய்ய முடியாது. இங்க என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. அந்த பேரு நம்ம வாங்கக்கூடாது. அவிசுவாசம் வந்துதான் அற்ப விசுவாசி ஆயிடும். வாழ்க்கையில அவிசுவாசமே வரக்கூடாது. எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாய் விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசனுக்கு எல்லாம் கூடும். அப்ப அந்த விசுவாசத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அடித்தளம், பேஸ்மெண்ட் விசுவாசம், ஃபெய்த். அந்த ஃபெய்த் நம்ம வாழ்க்கை ரொம்ப அவசியம். இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் மாற்றுகிறவர் அவர். எப்பவுமே தெரிஞ்சுங்க, இது கிடைக்காது, இது நமக்கு கையில் வந்து சேராது, இது வாய்க்காது, இது கூடாது, அது இது எது நோ ஆகும். ஆண்டவரே நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டு சொல்லி அப்படி விசுவாசத்துடன் எல்லாவற்றையும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வாக்கு தத்துவம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். இவங்களெல்லாம் யார் கேட்கிறாங்க? சொன்னார்ல, ஆத்மாவே நீ குடி போ, திளைப்பாரு. என்னென்ன சொல்ற பாருங்க, நீ இளைப்பாரி புசித்து குடித்து உலகத்தால் செய்யற காரியங்கள். நீங்க உலகத்தாரா இல்லாம உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன், உங்களை பிரித்தெடுத்தேன். உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், பலப்படுங்கள். நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது வாயினால் அறிக்கையிடுங்க. உபத்திர நேரத்தை குறித்து ஓடாதீங்க. உபத்திர குறித்த நேரம் ஓடாதீங்க. உபத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு காரியம்தான். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் ஆண்டவர் சமூகத்தை, அப்பா நீ கொடுத்த வாக்கு தத்துவம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் சொன்னீரப்பா, அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓட வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஓட வேண்டும், அர்ப்பணித்து ஓட வேண்டும். படிக்க அந்த 30 வசனத்தை படிங்க. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, உலகத்தார் தேடுறத நமக்கு தரமாட்டாரு. நமக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும்.
அப்போ உலகத்து காரியங்கள் நம்ம உள்ள வந்துட்டாலே நம்ம ஆவிக்குரிய காரியங்களில ஃபெயிலியர் ஆயிடுவோம். பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க, இவர்கள் எல்லாம் உலகத்தால் தேடுகிறார்கள், இவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நம்ம தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுப்பப்பா, உலகத்தை தேடுறது உங்களுக்கு கொடுப்பேன், ஆனா பூமியில் உள்ள சேர்த்து வைக்கிற அளவுக்கு நான் பொக்கிஷத்தை கொடுக்க மாட்டேன். ராஜ்யத்தை தேடத்தக்கதாக கரங்களை தட்டுவோமா, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக, பரலோக ராஜ்யத்தை நாம் பிடித்துக் கொள்ளத்தக்கதாக முதல்ல நம்ம எளிமையுள்ள வாழ்க்கையை வாழணும். எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். துயரத்தில் விட மாட்டார், ஆறுதல் படுத்துவார். சகல ஆறுதலின் தேவன், அவர் சகல ஆறுதலின் தேவன். ஒரு ஆற்றி தேற்றுகிறவர், ஆறுதல் படுத்துவார். எப்பவுமே ஒரு காரியத்தை நம்ம நினைச்சு இது எப்படி நமக்கு ஆண்டவர் இந்த காரியம் நிகழக்கூடாது ஆண்டவரை, அப்போ நிகழக்கூடாதுன்னா நீங்க வேற மாதிரி ரூட்ல போறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, அப்போ ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கும். சித்தத்தின் நிச்சயமா கொடுப்பார். அவர் சித்தம் இல்லாமல் தலையில ஒரு முடியும் விழாது. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, படிங்க சிஸ்டர், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையிலே என்ன தேவையோ அதுக்கு நிச்சயமா கொடுப்பார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடும், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுப்பார். ஆண்டவர் சமூகத்தில் நித்தமும் தேடணும், நித்தமும் கேட்கணும். அதுதான் அது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ளணும். பரலோக ராஜ்யத்தில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழியக்கூடியது. நமக்கு அப்புறம் யார் அதை சேர்ந்து கொள்வான்? சங்கீதம் 37 எடுங்க சிஸ்டர். சங்கீதம் 37. தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்க சிஸ்டர். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து, ஆண்டவர் சொன்னார்ல, ஏசப்பா தன் மலை பிரசங்கத்தில் சொல்றாரு. இங்க யார் எழுதுறது இந்த சங்கீதத்தை? தாவீது எழுதுறாரு. அவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. தாவீது குமாரன் தான் யாரு? எஸ். பாருங்க அந்த சீன் எப்படி வருது பாருங்க, தாவீதின் குமாரன் இயேசு. அந்த இயேசு சொன்ன வார்த்தையை முன்னாலே தீர்க்க தரிசனமா எழுதிட்டாரு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிக சமாதானத்தால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, யாரை பார்த்து? துன்மார்க்கனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு சாந்த குணம் ரொம்ப அவசியம். அதுதான், அப்பதான் நம்ம பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பூமி சுதந்திரம்
என்ன தெரியுமா? என்ன பூமியின் சுதந்திரம்? பூமியில் உள்ள காரியங்களை அகற்றிவிட்டு பரலோக ராஜ்யத்திலே நாம் போகும்போது மிகுந்த சமாதானத்தோட மனமகிழ்ச்சியும் கொண்டு செல்வார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்கு தான் அந்த சாந்த குணம் நம்ம ரொம்ப முக்கியம். ஒருவர் ஒரு வித்தியாசமான பேசிட்டா கூட ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன், மிகுந்த சமாதானம் உண்டாகும், மிகுந்த சமாதானம் உண்டாகும். அவங்க பேசிட்டாங்களே நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், நமக்கு என்னதான் நேரிடும்? என்னதான் நேரிடும்? கோபப்படுறதுனால் ஒன்றும் பயன் இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. வார்த்தையினால பாவம் இருக்கக்கூடாது. வார்த்தையினால பாவம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த சாந்த குணத்தை நாம் வளர்த்துக்கொள்ள, அந்த சாந்த குணம் என்ற பொக்கிஷத்தை இந்த பூமியில வளர்த்துக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி ஓட வேண்டும், நோக்கி ஓடும். நம்ம எளிமையா இருக்கிறோமா, நம்ம சிறுமையா இருக்குமா, அதை பத்தி கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படி உள்ளவங்கள தான் பிசாசு என்ன பண்ணுவான்? அலக்கழிப்பான், ஏதாவது ஒரு காரியம் கொண்டு வருவான். பயப்படாதீங்க. ஆண்டவரே, நம்முடைய கரங்களை என்ன அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த சாந்த குணத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. பிசாசு எதுக்கு வருவான்? நம்ம கிட்ட அழிக்கவும் கொள்ளையிடவும் தான் வருவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். பயப்படாதீங்க. அப்பாலே போ சாத்தானே. அப்பா அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடி போவான். அவங்ககிட்ட நம்ம போகும்போது எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் வருதுன்னா ஆண்டவருக்கு தெரியப்படுது. ஆண்டவரே, இது எதற்காக நீ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கேன்னு அறியேன் ஆண்டவரே. ஆனாலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த கிருபை எனக்கு கொடுங்கப்பா. இந்த ஆசீர்வாதத்தை நான் எதுக்கு பெற்றுக்கொண்டேனோ அதை நான் நாமத்துக்கு மகிமைக்கென்று பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த சாந்த குணத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தினாலே நாம், அந்த ஆசீர்வாதத்தின் பேரிலே நாம் அப்படியே மூழ்கி விடாமல், மதிகேடனே இன்றைக்கு என்ன வசனம் இது? படிச்சு அந்த வார்த்தையை, ஆண்டு சொல்ற வார்த்தையை 12 சீக்கிரம் வாசிங்க. தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. நம்ம தேவனிடத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க, பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க அந்த எளிமையுள்ளவர்களாய் வாழ்ந்தாலே போதும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேன்மை. அடுத்து ஒரு நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயவங்களிலே முக்கியமானது என்னது? கண்கள் ரொம்ப அவசியம். இந்த கண்களினாலே நம்ம நன்மையும் பார்க்குறோம், தீமையும் பார்க்குறோம். அந்த கண்கள் காண்கிறதெல்லாம் நல்லதல்ல. பிரசங்கி அழகா சொல்றாரு, நாம் காண்கிறதெல்லாம் வானத்தின் கீழே எல்லாம் மாயை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க வசனத்தை. வானத்தில் கீழே உள்ள பூமியில் இருக்கிற எல்லாவற்றிலும் மாயை. அதுதான் நம்ம கண்கள் காண்கிறது. நான் பரலோகத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? தெரியாது. மாயான காரியங்களில் தான் நாம் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கண்களினாலே நாம் அந்த பார்வை வாழ்க்கை ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம்.
கண்களினாலே நாம் இச்சிக்கிற காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர் பாவத்திற்கு உடன்படிக்கையாய் மாறி போகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21, 22, 23 3 வசனம் வாசிங்க சிஸ்டர். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. பாருங்க, பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம என்ன இருக்கு? கண்ணு. பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து அதை பார்ப்போமா? முடியாது. பூமியில பொக்கிஷம் சேர்த்து தான் அதை பார்ப்போம். அதான் ஆண்டு சொல்றாரு. மறுபடியும் அந்த 21 வாசிங்க சிஸ்டர். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பொக்கிஷம் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வச்சா அதை நம்மளால பார்க்க முடியாது. பரலோகம், அந்த பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா பூமியிலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் நம்முடைய இருதயம் அங்கதான் இருக்கும். படிங்க சிஸ்டர். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால், உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இப்ப கண்ணை மூடிட்டோம், என்ன தெரியுது நமக்கு? என்ன தெரியுது? கண்ணை மூட்டா என்ன தெரியுது? இருள் தெரியுங்க. வெளிச்சமா தெரியும், லைட்டா தெரியும். கண்ணை மூடுறோம், நம்ம கண்ணு முன்னால என்ன தெரியுது? இருள், பிளாக். கண்ணு மூட்டாலும் பிளாக் தெரியும். அப்போ நம் கண் பார்க்கும் போதே நம்ம கண்ணுக்குள்ளே அந்த விளக்கு, கண்ணானு சரித்து விளக்கு பாருங்க, லைட் பவர். அந்த விளக்கு எப்பவுமே நமக்கு தெளிவா இருக்கணும். அந்த தெளிவு இருந்தா தான் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அந்த தெளிவுள்ள பார்வை, அந்த கண்ணு மூடிட்டா இருள் தான். அந்த கண்ணை ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு பார்வையில் ஒரு என்ன இருக்கணும்? ஒரு தெளிவு இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட முடியாது. இன்றைக்கு அநேக வீடுகளில் 6 மணிக்கு தொடங்கினா 11 மணிக்கு தான் முடிக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஆண்டவர் பிள்ளைங்க வீட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்றைக்கு அந்த பார்வையில் ஒரு தெளிவு இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். வச்சிருக்க எல்லா ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. நீ எப்படி இருக்க? உன் கண் தெளிவா இருக்கா? தெளிவானதை பார்க்கிறியா? நன்மையானதை தேடுகிறையா? பாவத்துக்கு விரைந்தோடு கண்கள் பார்க்குது, கால் ஓடுது. கண்கள் பார்க்குது. பாவத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறோம். கண்களில் தெளிவு இல்லை. அதான் சரீரம் முழுதும் இருள் அடைந்திருக்குது. இருள் அடைந்திருக்கு. நமக்கு தெரியாது. அது பரலோகத்தை பொக்கிஷம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா பூமியில பொக்கிஷம் சேர்த்தா தெரியும். அதைத்தான் தேடும். அப்ப அந்த கண் தெளிவானதை பார்க்கும். தெளிவானதை படிங்க சிஸ்டர். 3 வசனத்தை படிங்க அப்படியே. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். போத சிஸ்டர் பாருங்க, உன் கண் கெட்டதா இருந்தா, உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். உன் சரீரம் முழு இருளா இருக்கும். இப்படி உன்னுள்ளே வெளிச்சம் இருளா இருந்தால் அவள் எவ்வளவு அதிகமா இருக்கும். அப்போ முதல்ல நாம ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே,
உன் சித்தமான காரியங்களிலே, சித்தமில்லாத காரியங்களிலே நான் கண்ணோக்கமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. கண்ணோக்கமாக இருந்தால் அது இருள் உள்ளே போயிடும். அந்த இருள் உள்ளே போயிடும். சரீரம் முழுதும் கெட்டதாக இருக்கும். உன் சித்தமானவை மாற்றம் நான் பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒரு பொறுத்தனை பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. கண்களை கொடுத்து அநேக காரியங்கள் இருக்கு. அது அடுத்த வாரத்தில் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப நம்ம சரீரத்து முக்கியமான அவயவம் எது? கண். அந்த கண்ணு கெட்டதால நம்ம அவயவம்லாம் அங்கே சேரும் போது கெட்டதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். நம்ம வீட்டுக்குரிய காரியங்களை பார்க்காம பக்கத்து வீட்டு காரியங்களை பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் சில காரியங்கள் நடக்கும், ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் நடக்குது ஆண்டவரே, எங்களுக்கு தெளிவு உண்டாக்கணும் ஆண்டவரே. அந்த தெளிவு எனக்கு கொடுங்க. எங்கள் சரீரம் இருளாகக்கூடாது. நாங்கள் என்றைக்கு ரட்சிப்படைந்து ஞானஸ்நானம் பெற்று உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்க உடன்படிக்கை நான் கழுவி சென்றோமோ, அப்போயே இருளான வாழ்க்கை நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு ஆண்டவரே. நீ பிறக்கும் போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசி எழுதினது போல என் வாழ்க்கையிலே நீ பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கு. ஆனால் அது கண்ணு, அந்த வெளிச்சத்தை என் கண்களினாலே அந்த வெளிச்சத்தை நாங்கள் இழக்கக்கூடாதப்பா. உண்மை நாங்கள் இழக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ நம் வாழ்க்கை என்னது தேவை என்று அறிந்து அதை பார்த்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் வாழ்க்கை இருள் சூழக்கூடாதப்பா, சூழ்ந்திருக்க கூடாது. எது நடந்தாலும் என் வாழ்க்கை நன்மைதான் நீ செய்வீர் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நான் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. என் கண் இருளாகாதபடிக்கு, என் கண் கெட்டதா இல்லாதபடிக்கு, இதனாலே என் ஆவி ஆத்மா சரீரம் கெட்டு போகாதபடிக்கு என் கண்களை வெளிச்சமாக்குங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நினைவுபடுத்தும். பிரியமானவர்களே, இந்த கண்களை குறித்து அநேக வசனம் இருந்தாலும் முதலாவதாக பிசாசு கண்களில் தான் முதல்ல கிரியை செய்வான். முதல்ல கண்கள் தான் கிரியை செய்வான், கண்களில் தான் கிரியை செய்வான். முதலாவது அதுதான். பார்த்துங்க, எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இது யார் கொடுக்குற ஐடியா? பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு அப்படிதான் நம்மளை தூண்டுவான், அப்படிதான் தூண்டுவான். ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க சிஸ்டர். 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாயி கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் பாருங்க. பிசாசு எப்பவுமே எப்படி தந்திரமானவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தந்திரவாளி, பொய்யனும் பொய்யுக்கு பிதா. பொய்யான காரியங்கள் நம்ம கொண்டு வந்துட்டாலே கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உலகம் எல்லாம் மாயை. மாயை சுதந்திரத்துக்குள்ள பிசாசன் சில வழிகளை நமக்கு சொல்லுவான், வழிகளை சொல்லுவான்.
இந்த சர்ப்பம் கூட பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது தந்திரமானது, இந்த பிசாசு தந்திரமானது. படிங்க சிஸ்டர். சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. எங்க அவன் கேட் போடுறான் பாருங்க, ஜீவனை. ஆண்டவர் போ உங்ககிட்ட இந்த பிளான்லாம் கொடுக்குறாரு. காரணம் என்னன்னா, ஆண்டவருக்குள்ள உலாவணும், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருக்குள்ள சஞ்சரிக்கணும். பிசாசு விட மாட்டான், ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான். பிசாசுக்கு பிடிக்காது, ஆண்டவர் சமூகத்தில் இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய சமூகத்திலே நம்ம ஆனந்த மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. பாருங்க, அந்த இடத்துல என்ன சொல்றான், அவருடைய மரணத்தை சாகவே சாக மாட்டீங்க. ஆண்டவர் மரணம் இல்லைன்னாரு. ஆண்டவர் என்னுடைய சமூகத்தில் இருந்தா நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், அதான் என்னோட வாக்கு தத்துவம். பூமியில் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் கூட இருந்தா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அப்போ நம்ம அந்த சாவுக்கு ஏதுவான காரியங்கள் நடந்தாலும், நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஓமையா எக்ஸாம் தான் சொல்றேன். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும், ஆண்டவர் சமூகத்தில் அவர் ராஜ்யத்துக்கு கடந்து போறேன், அந்த சமாதானம் நமக்கு வரணும், அந்த சமாதானம் நமக்கு வரணும். அப்ப அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் சமூகத்தில் அன்றைக்கு இவன் சர்ப்பத்தின் பேச்சு கேட்டதுனால ஆண்டவர் சபிச்சிட்டாரு. அந்த சாபம் எத்தனையோ தலைமுறை 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 தலைமுறையா நிகழ்ந்து கொண்டு, நேற்றுக்கு ஒருத்தன் எங்க ஆபீஸ்ல இருக்கிறவர் ஒரு தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரு. அண்ணான்னு தான் கூப்பிடாரு. அண்ணா, இத்தனைக்கும் நான் ஆஃபீஸுக்கு போன கையோட ஜெபிப்பேன், முதல் காரியம் ஜெபிப்பேன். அந்த ஜெபத்தில் கூட உணராதவனாய் அந்த தம்பி ஒரு கேள்வி கேட்டார். அண்ணா, எனக்கு எங்கள் அப்பா தெரியும், எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா தெரியும், அவங்க அப்பாவுக்கு அப்படியே தலைமுறை தலைமுறை போயிருக்கு, முதல் மனுஷன் எங்கே உருவானா அண்ணான்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ நம்ப மாட்டப்பாடு, ஏன்னா சத்தியம் அறியாதுங்க, சத்தியத்தை அறியாதவங்க ஆதாம் ஏவல் சொன்னாங்க யாருன்னு கேட்பாங்க. ஆனால் இனிமே தான் இது பைபிள் ஸ்டடி அவருக்கு. கேட்ட கேள்விக்கு அவர் கூப்பிட்டு பதில் சொல்லணும், பைபிள் ஸ்டடி நடத்தணும். சொன்னேன், அப்பா நான் சொன்னா நீ நம்ப மாட்டப்பா, எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஏன்னா உனக்கு சத்தியம்னா எனக்கு தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது. அந்த வம்சம் சொன்னாலே இயேசு யாருன்னு தெரிஞ்சுவிடும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் அப்படியே வரும், இயேசு வரைக்கும் 14 தலைமுறை 14 தலைமுறை 14 தலைமுறை. இயேசுவை அறியாதவனுக்கு ஆதாம் ஏவாளை பற்றி எப்படி தெரியும்? கரங்களை தட்டுவோமா? முதல் மனுஷன் எங்க உண்டாயினோம்? பதில் உண்டு, பதில் உண்டு. அவனுக்கு தெரியாது, ஏன்னா உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அவனை அப்படியே என்ன ஆயிடுச்சு, மந்தமாக்கிடுச்சு மந்தமாக்கிடுச்சு. அதான் இன்னைக்கு இயேசுவை அறியாதவர்கள் அநேக பேர்கள் தங்களை குறித்தும் தங்களுடைய காரியம் குறித்து உணராதவர்களா இருக்காங்க, எப்படிப்பட்டவர்கள் என்று அறியாதவர்களா இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த பிசாசு என்ன சொல்லுது, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை தேவர்களை இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது உண்மைதான், உண்மைதான் சொல்றான். ஆனா பொய்யான ஒரு காரியங்களை கொடுத்து
அவன் கண்களிலே இருளை போட்டுவிட்டு மறைந்து போனான். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பணிக சிஸ்டர் 6 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பாத்தீங்களா எங்க கொண்டு வந்தான் பாருங்க. பார்வைக்கு இன்பமும். முதல்ல பாவமே கண்களினாலே தான். நம்ம கண்களினாலே பார்க்கிற பார்வைகள் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். அந்த காரியம் தவறு என்று போகும்போது அதை பார்ப்பது ஆண்டவருக்கு உகந்ததல்ல, ஏசப்பாக்கு உகந்ததல்ல. இன்னைக்கு செல்போன் தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்குது, மனுஷன் இல்லை. உலகத்தை ஆண்டு கொண்டு செல்போன் தான். செல்போனினாலே கண்கள் பாதிக்கப்பட்டு சிந்தையிலே மங்கி போய் செல்போனை தொடவனான்னு சொல்ல, தொடுங்க, ஆனால் தேவைக்கேற்றபடி பயன்படுத்துங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இது பார்வைக்கு, இது என்னது? பார்வைக்கு இன்பமும் 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 புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. இச்சை 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 எங்க கொண்டு வந்தான் பாருங்க பிசாசு. கண்களின் இச்சை. ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். நல்ல பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு 2-3 பாட்டு பாடுங்க, ஒப்புவிடுங்க ஆண்டவர்கிட்ட. கண்களை தெளிவாக்குகிறார். பிரியமானவர்களே, அந்த கண்களின் தெளிவு நம் வாழ்க்கையில பிசாசு இங்க சொல்லிட்டான். ஆதியாகமத்தில் என்ன சொன்னா? அப்பா நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும். அந்த கனி என்ன கனி? இச்சிக்கப்படத்தக்க கனி. இச்சை கண்கள் தெளிவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா ஆண்டவர் நம்ம கர்ப்பத்தில் உருவானது முதலே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 139:16 வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 139:16. என் கருவை உன் கண்கள் கண்டது. பாருங்க, அங்க பிசாசு சொல்றான், நீங்க இதை சாப்பிடும் நான்களிலே உங்க கண்கள் திறக்கப்படும். ஆனா நம்ம கண்கள், அவருடைய கண்கள் நம்ம கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அவர் கண்கள் கண்டது. படிங்க சிஸ்டர். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, நம்முடைய கருவை அவர் கண்கள் கண்டது. நம்ம இச்சையினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் நாம் ஓடுவோமானால் பிசாசு என்ன சொன்னா? நீங்க சாகவே சாவீர்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்க எல்லாவற்றையும் உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு இன்னது தேவை அவர் அறிந்திருக்கிறார். அது கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அதற்காக நாம் கண் இச்சித்ததெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஓடினால் பரலோக ராஜ்யத்தை நாம் விட்டு விடுவோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் போக முடியாது. நம்ம சபையாராய் நம்ம சொத்து ஜனங்களாக இருந்தாலும் இந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறணும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை
ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அந்த ஆத்துமாக்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக ஆண்டு சமூகத்திலே ரட்சிக்கப்பட தன் கண்கள் காணுகிற எல்லாவற்றையும் இச்சிக்கத்தக்கதாக ஓடாதபடி ஆண்டு சமூகத்தில், அப்பா என் கருவை உன் கண்கள் கண்டது, என் கருவை உன் கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகவும் இல்லாத போதே என்னுடைய அவைகள் உருவப்படும் நாட்களும் அவைகள் அனைத்தும், அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் ஏலமா எழுதிருக்குது, பைபிள் எழுதிருக்குது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கண்களை நம்ம ஒப்பு கொடுப்போம், கண்களை ஒப்பு கொடுப்போம். இன்னொரு வசனத்தை பார்த்து நாம் கண்களை குறித்து இன்னும் அநேக காலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:19. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும், கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணின காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனை எங்கப்பா பார்த்தாங்க? எங்கத்துல பார்த்தாங்க? எங்க பார்த்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல. எகிப்து என்பது பாவம். சத்தியத்தை நாம் தியானிக்கணும். எகிப்து என்பது பாவம். அந்த பாவத்தில் இருந்த ஜனங்கள், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனை, அடையாளங்கள், அற்புதங்கள், உன் தேவனை கர்த்தரை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையை ஓங்கி போய்த்து நன்றாய் நினைத்து வெற்றிப்படுத்தும் முன்பாக பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இந்த நம்மை கர்த்தர் கொண்டு வந்து அவர் ஆசீர்வதித்த காரியங்களிலே ஒன்று இழக்காதபடி அதை குறித்து நாம் பயப்படாத. உனக்கு பால் தேன் ஓடுவ காணான கொடுப்பேன், பரம காண சுதந்திரத்துக் கொள்வோம். நிச்சயமா கொடுப்பார், நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். அந்த சிந்தனையிலே நாம் ஓட வேண்டும். பிரியமானங்களே, எதுக்கும் பரிஷ்டப்படக்கூடாது. பொறுமையா காத்துரு. ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார், நிச்சயமா கொடுப்பார். கர்த்தர் காத்திரு, அவர் வசனம் சங்கீதத்தில் கர்த்தர் காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. மனுஷன் காத்திருக்காத, கர்த்தருக்கே காத்திரு. பிரியமானவர்களே, நாம் காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன். நான் சொல்ற பாருங்க, ஓங்கி போய்த்தியும் நன்றாய் நேத்து அவருக்கு பயப்படாது. நீ பார்த்து பயப்பட எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவ கர்த்தர் அப்படியே செய்வார். அவங்களை குறித்து நீ பயப்படாத. உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களா? உங்களை ஆத்மாவுக்கு அநியாயம் செய்தாங்களா? உங்க சரீரத்துக்கு கேடு விளைவித்தாங்களா? பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நீ பார்த்து பயந்த காரியங்களிலே அப்படியே அவங்களுக்கு செய்வார். கண்கள் கண்ட பெரிய சோதனைகள், ரட்சிப்புக்கு முன்பாக சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே பார்த்தோம். மோசே மூலமாக அற்புதங்கள் செய்தார் ஆண்டவர், அதிசயங்கள் செய்தார். எதற்காக? பாலும் தேன் ஓடுகிற பரம காணனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்போ நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும்.
வாழ்க்கையில் எப்பவுமே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. நான் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துறாரு, பாக்கியவனா இருப்பேன், பாக்கியவதா இருப்பேன்னு. ஒண்ணுமே வரலையே. நீ சேமித்துக் கொள்வாய். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். விசுவாசி. அவிசுவாச, அற்பமான விசுவாச இருக்காது. அற்ப விசுவாசியா இருக்காது. ஆண்டவர் உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நம் கண்கள் நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். அதை பாருங்க, உபாகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் 12ஆம் வசனத்தை வாசி சிஸ்டர். உபாகம் 11, உபாகத்தின் புத்தகம் 11. செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம், கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள், பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை, இன்டர்னல் லைஃப் நீடித்த வாழ்வு. அப்போ நம்ம வாக்கு தத்தத்தை சேர்ந்து கொள்ளத்தக்கதாக தான் ஓடணும். எப்பவுமே அந்த நீடித்த நாட்கள், வாழ்க்கை நீடித்த வாழும், நீடித்து நீங்க உங்களுடைய தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு பிசாசு சொன்னா நீங்க சாக மாட்டீங்க. ஆண்டு சார் வாழும். பிசாசு அப்படித்தான் காதுல ஓதுவான். சில காரியங்கள் இல்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும். சியான பொருள், சிக்கத்தக்க பொருளை கொடுத்து அப்படித்தான் சொல்லுவான். நம்ம திறக்கப்பட்டாலும் இச்சையான காலம் திறக்கப்பட்டாலே நம்ம கண்கள் இருளாயிடும். பாருங்க, பாலும் தேனோடு தேசம் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்னும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள கெடுவீர்கள். வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டுங்க. கற்பனைகளை கீழ்ப்படிங்க. படிங்க சிஸ்டர். அடுத்த வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அல்லேலூயா. பாவம் இருக்காது. முன்னால வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம். பாவத்தின் வாழ்க்கை வேண்டாம், சாபத்தின் வாழ்க்கை வேண்டாம், அக்கிரமத்தின் வாழ்க்கை வேண்டாம். அது விட்டு வந்தாச்சு. மறுபடியும் உள்ளே நுழைய போகக்கூடாது. அப்போ உள்ளே நுழைய போன நம்ம முதல்ல எதை அர்ப்பணிக்கணும்? நம்ம கண்ணை அர்ப்பணிக்கணும். மறுபடியும் அந்த பாவத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்துக்கு போகக்கூடாதுப்பா. அது எகிப்துக்கு நான் உள்ள காலை வைக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பா, என் கண்களை கற்களில் ஒப்புக்கொடு, பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. படிங்க சிஸ்டர். அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வைந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசாரிக்கிற தேசம், விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிற, எதை குறித்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை பெருக போனா நிச்சயம். நிச்சயத்தை கொடுத்த சிவலி விசாரிக்கிறவர். அவர் விசாரிப்புனா மனுஷன் வந்து விசாரிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒரு சோர்ந்து போகிறியா? சோர்ந்து போக ஜெபம் பண்ணு. ஜெபத்தினால் பலப்படு. அப்படி பைபிள் எடுத்து படிக்கும்போது ஆண்டு விசாரிப்பார். என் மகளே, நீ பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உனக்கு வேண்டியவெல்லாம் செய்வேன். நீ நினைத்த நினைவுகள் நான் அறிவேன். அது தீமைக்கானதல் நன்மைக்கு நினைவுகள்னு சொல்ல பேசுவார். ஆண்டு பேசுவார். படிங்க சார். அப்படியே
நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தத்தை, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுவோம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் காரணம் என்ன? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எப்பவுமே கீழ்ப்படியை கத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் நீங்க வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுங்க தெரியாது. ஆண்டவர் அறிவார். அவர் கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. அவர் கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. இந்த பலிபீடத்தில் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அது விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவ கர்த்தரின் கண்கள் அது மேல் வைக்கப்பட்டு இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் படிங்க ஆசீர்வாதம் தான். திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும் படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளில் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஆண்டவர் வசனம் நம்மளை திருப்திப்படுத்தும். நம் மூலமாக இந்த தேசம் மாத்திரமல்ல, நம்ம தலைமுறைகளும் ஆண்டவர் வார்த்தை, அவர் கற்பனைகளை கட்டளை கீழ்ப்படிந்து நடந்தோமானால், அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தோமானால், நம் கண்கள் இச்சித்ததை நம் பெறக்கூடாதபடி கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமானால், அவர் நம்மை விசாரிக்கிறவர். வருஷத்தை துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபத்திற்காக, கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நீ கொடுத்த உங்களுடைய வார்த்தையின்படி தகப்பனே, அப்பா, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும் என்று சொல்லி, அப்பா, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியாக இருள் எங்களிலே அண்டிக் கொள்ளாதபடி, சூழ்ந்து கொள்ளாதபடி, அப்பா, நீர் ஆண்டவர், அப்பா, எங்கள் வெளிச்சத்தில் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர், எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர், அப்பா, விசேஷமாக ஆண்டவர், அது ஒரு தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் நீர் உம்முடைய கண்களினால் அதை காண்கிற தேசம் என்று சொல்லி, அப்பா, நீர் நாளிலே உங்க கண்கள் எங்களை காணும்படியா, உங்க கண்களினாலே எங்களை கிருபை கெடுக்க முடியாது, உங்க கண்களினாலே எங்களை தயவு கெடுக்க முடியாது, உங்க கண்களினாலே எங்களை இரக்கம் கெடுக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வல்லபல கரங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின் மீது அப்பா, தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா, என் கண்கள் ஆண்டவரே, அப்பா, உன் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற காரியங்களிலே எங்கள் கண்கள் காணும்படியாய் நீர் ஆண்டவரே, அப்பா, எங்கள் கண்களிலே வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்தோட ரகசியங்களை நன்றாய் பார்க்கவும் படிக்கவும், அதன்படி என் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கை காரியங்களை தீர்மானிக்கவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர், ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபை எங்களோடு கூட இருக்கு. விசேஷமாக நாளிலே அப்பா, பிள்ளைகள் தாராதலே கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார்கள், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும்
தனித்தனியாக, பேரு பேராக, குடும்பமாக நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளையோட கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தி கனி அப்பா எல்லாவற்றையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்ப முடியாது. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், வேலை, ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே வல்லமரக்காரன் நாளை ஒப்புக் கொடுப்பா. இது ஆண்டவரே லோடு இடைப்பட்டீரப்பா, ஆராதனையில இடைப்பட்டி அப்பா, சாட்சியில் நிமித்தம் இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா, பாடல்கள் மூலமாக இடைப்பட்டீர் ஆண்டவரே, வார்த்தை மூலமாக லோட கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். சிரத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆஸ்வ சபையும் சபை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வருகை பற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாதபடி எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் அப்பா, வாக்குத்தத்தின்படி அப்பா இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டையும் அவரே சொல்லி கர்த்தாவே தேடுகள் பாக்கியவான்கள், நீ அவர்கள் அடைக்கலம் கொடுக்கிறீர். உம்மை தோது கொள்ளுவர்கள் பாக்கியவான்கள், நீ அவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறீர். உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், நீ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தா. உடைய அடைக்கலம், உடைய ஆனந்தம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்க சபையாராய் பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறான். ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபை எங்களோட கூட இருக்கணும். ஆசீர்வதியும் அப்பா அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறேன். முற்றிலுமாய் தாக்கி ஒப்புக் கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் அப்பா, பிள்ளைகளுடைய தொழில் காரியங்கள், பிள்ளைகளுடைய வியாபாரம், பிள்ளைகளுடைய போக்கு வரவு அப்பா, நீர் எல்லாவற்றையும் அப்பா இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே எந்தெந்த கால் தடை இருக்கிறதோ எல்லாம் எடுத்து போட்டு முன்பாக சென்று அன்பு பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை கட்டளையிடும்படியாக சொல்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், விசாரித்து எங்களை நடத்த முடியாது. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிற ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, நாம பிரசித்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிற பூமியில் செய்யப்படுவார். வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பு போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட்டப்ப நாமல் தீமை ரட்சித்துக் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றுவோம். ஜெயம் அல்லேலூயா.